ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, AWS சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷனுக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ் பிளஸ் அதுக்கான ஆன்சர் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். சரிங்களா? நார்மலா AWS சர்டிஃபிகேஷன் பேஜ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா, சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அசோசியேட் இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷனுக்கான பேஜ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேஷன் பத்தி எண்ட் டு எண்ட் டீட்டெயில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து என்ன மாரி வேலிடேட் பண்ணுது, உங்கள வந்து எந்த மாரி வேலிடேட் பண்ணுது எபிலிட்டிய. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரெக்கமெண்டட் நாலேட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கான ரெக்கமெண்டட் நாலேட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் பிரிப்பேர் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கான டீட்டெயில் எப்படி எப்படி பிரிப்பேர் பண்ண முடியும்? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட அப்படின்னு டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்க. இங்க ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் த எக்ஸாம் கைட்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. எக்ஸாம் கைடு எக்ஸாம்ல எந்த மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில எப்படி நம்ம வந்து இது பண்றது, அட்டெண்ட் பண்றது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லா எக்ஸாம் கைட்ஸ்ல குடுத்துருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் சாம்பிள் கொஸ்டின்ஸ். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூ பேட்டர்ன் அதாவது C01, 2 அப்படிங்கிறது. C01 அப்படிங்கிறது முதல்ல இருந்த பேட்டர்ன். இப்ப வந்து மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா. இப்ப C02 அப்படிங்கிறது SAA அதாவது சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அசோசியேட்டோடைய நியூ பேட்டர்ன் இதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த கொஸ்டின நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லா சர்டிஃபிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சாம்பிள் கொஸ்டின் வந்து அவங்களோட சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். அதுக்கான ஆன்ஸரும் கீழ இருக்கும். ஜஸ்ட் நம்ம அத ரிவ்யூ பண்ண போறோம். எப்படி இத வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கான ஆன்ஸரும் நான் பக்கத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். எனிவே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட் CRM அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. சிஆர்எம் அப்ளிகேஷன். ரன்ஸ் ஆன் Amazon EC2 இன்ஸ்டன்ஸ் இன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் பிஹைண்ட் ஆன் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் கீழ மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. EC2ல வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இஃப் ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் ஃபெயில்ஸ் வாட் அக்கர்ஸ்? அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 4 குடுத்துருக்காங்க. என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த லோட் பேலன்ஸ் வில் ஸ்டாப் செண்டிங் த ரிக்வெஸ்ட் டூ த ஃபெயில்டு இன்ஸ்டன்ஸ். உடனடியா என்ன பண்ணும்னா, அந்த ஃபெயில்டு இன்ஸ்டன்ஸ்க்கு போகக்கூடிய ரிக்வெஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேட் பண்ணிடும். டெர்மினேட் த ஃபெயில்டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஃபெயில்டு இன்ஸ்டன்ஸ ரீப்ளேஸ் பண்ணி புது இன்ஸ்டன்ஸ் கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது. 4த் ஆப்ஷன் வந்து 502 வில் ரிட்டர்ன் 502 கேட்வே டைம் அவுட் எரர் அன்டில் த இன்ஸ்டன்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு. ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் 502, 504 எரர் அடிக்கும் அப்படின்றது. ஆக்சுவலா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தான். காரணம் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ஸ்டன்ஸ டெர்மினேட் பண்றதோ, இல்ல ரீப்ளேஸ் பண்றதோ அப்படின்ற ரீப்ளேஸ் மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் வரும். நார்மலா மேல குடுத்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல நீங்க ஒரு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல லோட் பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது இன்ஸ்டன்ஸ் சின்ன சின்ன மைனர் எதுக்காக வேணாலும் என்ன பண்ண முடியும்? அத வந்து அந்த 80 போட்டு வந்து அவங்க அன்ஸ்டேஜ்க்கு போயிடும். அப்படி போகுது அப்படின்னா, அவங்க என்ன செக் பண்ணிட்டே இருக்கும். எப்போ வந்து அது வந்து ஃபெயில் ஆகுது, ரிக்வெஸ்ட் அதால செக் பண்ண முடியல. அதுல வந்து 80 போட்டு ஸ்டாப்ல இருக்கலாம். இல்ல வாட்டெவர் அந்த மாரி ஏதோ இஷ்யூவா இருக்கு அப்டின்னா, உடனே என்ன பண்ணும்னா, அந்த ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றது என்ன வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதான் ஃபர்ஸ்ட் இது. செக் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி வந்துருச்சு அப்டின்னா, திருப்பி 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம குடுத்துருப்போம். அது மாரி வேலிடேட் பண்ணிட்டு, திருப்பி உள்ள ஜாயின் பண்ணிக்கிறோம். ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றதுக்கு வந்து நம்ம நம்ம போய் பார்ப்போம். அதுல செக் பண்ணிட்டு நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட். இதே தான் உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருப்பாங்க. பிளஸ் அதுக்கான ரீசனும் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அன்ஹெல்த்தியா இருக்குன்னா, எப்படி அது ஹெல்த் செக் நடக்கும் அப்படின்றது, திருப்பி ஒரு ஹெல்த்தி செக் நடந்து, எப்படி அது வந்து திருப்பி ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எ கம்பெனி நீட்ஸ் டூ பெர்ஃபார்ம் அசின்க்ரோனஸ் ப்ராசஸ் அண்ட் ஹேஸ் அமேசான் எஸ்கியூஎஸ் எஸ் எ பார்ட் ஆஃப் டீகப்பிள்ட் ஆர்க்கிடெக்சர். ஓகேங்களா? த கம்பெனி வாண்ட்ஸ் டு என்ஷூர் தட் நம்பர் ஆஃப் எம்ப்டி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த போலிங் ரிக்வெஸ்ட் ஆர் கெப்ட் டூ எ மினிமம். அதெல்லாம் மினிமமா வச்சுக்கணும்னு விரும்புறாங்க. அதாவது அத வந்து ஒரு எம்ப்டி ரெஸ்பான்ஸ் வருது அப்டின்னா, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது பண்ண சொல்றாங்க. போலிங் ரிக்வெஸ்ட் வருது அப்டின்னா, அது ரொம்ப நேரத்துக்கு வந்து வச்சுக்கிற சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கான வாட் ஷுட் யூ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் என்ஷூர் த எம்ப்டி ரெஸ்பான்ஸ் ஆர் ரெட்யூஸ்டு. சரிங்களா? எம்ப்டி ரெஸ்பான்ஸ் வரத ரெட்யூஸ் எப்படி பண்றது? அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கான என்ன ரீசன் என்னென்ன இது போட்டிருக்காங்க அப்டின்னா, இன்கிரீஸ் த மேக்ஸிமம் மெசேஜ் ரிட்டன்ஷன் பீரியட் ஆஃப் த கியூ. கியூ மேக்ஸிமம் ரிட்டன்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் த ரீட்ரீவ் பாலிசி ஆஃப் த கியூ. அத வந்து இது பண்ணலாம். ரீட்ரீவ் பாலிசி வந்து அதில லான்ச் பண்ணலாம். தென் டிஃபால்ட் விசிபிலிட்டி டைம் அவுட் த கியூ இன்கிரீஸ் பண்ணலாம். விசிபிலிட்டி டைம் அவுட் வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசீவ் மெசேஜ் வெயிட் டைம் வந்து கியூ இன்கிரீஸ் பண்றது. வெயிட் டைம் வந்து ரிசீவ் மெசேஜோட வெயிட் டயத்த வந்து கியூக்கு வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டி. இந்த மாரி கொஸ்டினுக்கு கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா வந்து அந்த எஸ்கியூஎஸ் உடைய டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, உங்களால பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டி குடுத்துருக்காங்க. ஒயில் த வென் த ரெஸ்யூம் மெசேஜ்
wait time seconds property of the queue is the set of the value greater than the zero. Long polling is the effect. Long polling reduce the time of the empty response by the allowing Amazon SQS to wait until the message is unavailable before the sending the response to the receive message request அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங் அந்த போலிங் ரெக்வஸ்ட்னால இது வந்து இதாகும். அப்போ வந்து டைம் விசிபிலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் அதோடைய எந்த மாதிரியான சர்வீசஸோட டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இங்கே நடக்கலாம். சரிங்களா? மற்றபடி இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அதாவது வெயிட் டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின். எ கம்பெனி கரண்ட்லி ஸ்டோர்ஸ் த டேட்டா ஃபார் ஆன் ப்ரோம் அப்ளிகேஷன்ஸ் ஆன் லோக்கல் டிரைவ்ஸ். த சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் த ஹார்ட்வேர் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தென் அதாவது ஆன் ப்ரோமில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. storing the data Amazon S3 but does not want to make modification of the application. அது minimize the latency, frequently access the data should be available locally. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாம க்ளவுடு கொண்டு போறோம். ஆனா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதாவது அவைலபிள் இன் லோக்கலி அப்படின்னு கேட்டாங்க. அவைலபிள் லோக்கலி அப்படின்னாலே ஆன்சர் என்ன வரும்? நீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டிப்ளாய் த எஸ்எஃப்டிபி கிளைண்ட் லோக்கல் சர்வர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக S3 இருக்கக்கூடிய எஸ்எஃப்டிபி அப்படிங்கிற அந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ன்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேட்வே. சரிங்களா? டிப்ளாய் த ஸ்டோரேஜ் கேட்வே வால்யூம் கேட்வே கான்ஃபிகர் வந்து கேட்சிடு வால்யூம் மோட் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சிங்க் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறது S3 பேக்கெட்டுக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய் AWS ஸ்டோரேஜ் கேட்வே கான்ஃபிகர் வந்து ஸ்டோர்டு வால்யூம் மோட் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். எப்போ லோக்கலாக இருக்குது அப்படின்னு வந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து டேட்டா வந்து லோக்கலாகவும் இருக்கணும். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மினிமம்ஸ் லேட்டன்சிக்காக டேட்டா லோக்கலாக இருக்குன்றப்ப ஸ்டோரேஜ் கேட்வே தான். ஸ்டோரேஜ் கேட்வேல 2 இருக்கு. பி அண்டு டி. பி ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடும். அப்போ பி அண்ட் டியில் வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர்டு வால்யூம் மோடா இல்லை கேட்ச்டு வால்யூம் மோடான்னு கண்டிப்பாக கேட்ச்டு வால்யூம் மோடு தான் அதுக்கான ஆன்சர் இருக்க முடியும். ஸ்டோர்டு வால்யூம் மோட் கிடையாது. அப்போ தான் வந்து காஸ்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்னாலே கேட்சி இதுதான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் இதாகுதுன்னு சொல்லி ஆன்சராக இருக்குன்னு. அப்போ பி தான் அதுக்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அப்போ எப்படி எலிமினேட் பண்ணுறது, எப்படி வந்து அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸை பற்றியும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறீங்க. அதோட டாக்குமெண்டேஷன் ஒயிட் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. தென் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். எ கம்பெனி ரன்ஸ் அ பப்ளிக் ஃபேசிங் 3 டயர் அப்ளிகேஷன். விபிசியில் வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஒரு 3 டயர் ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? 3 டயர் வெப் அப்ளிகேஷன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் இருக்குல்ல அந்த மாதிரி ரன் பண்ணுறாங்க. அமேசான் இஷ்யூ இன்ஸ்டன்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் தர் ரன்னிங் இன் பிரைவேட் சப்நெட் நீட் டு டவுன்லோட் சாஃப்ட்வேர் பேஜஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். அதாவது அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிரைவேட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து இன்டர்நெட் வேணும். எதுக்கு அப்படின்னா பேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வேணும்னு போட்டிருக்காங்க. ஹவவர் த இன்ஸ்டன்ஸ் கேனாட் பி டைரக்ட்லி accessible from the இன்டர்நெட். அதாவது வெளியிலேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகக்கூடாது. ஆனால் பேஜ் அப்டேட் பண்ணுறதுக்காக என்ன வேணும்? இன்டர்நெட் வேணும். சரிங்களா? அது வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. அதை பிரைவேட் சப்நெட்டில் வைக்கிறாங்க அப்ளிகேஷன் அண்ட் டிபி டயரை வந்துட்டு. விச் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் பை த அலோவ் த இன்டர்நெட் டவுன்லோட் த நீடட் டு பேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஆன்சர் வந்து சூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. செலக்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் நேட் கேட்வே இன் த பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் த கஸ்டம் ரவுட்டிங் டேபிள். த ரவுட் த நேட் கேட்வே டு த இன்டர்நெட் டிராஃபிக் அண்ட் அசோசியேட் இட் வித் த பிரைவேட் சப்நெட் டு த அப்ளிகேஷன் டயர் அப்படிங்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி வந்து அசைன் பண்ண சொல்றாங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ண சொல்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ரவுட்டிங் டேபிள்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ டிஃபைன் எ கஸ்டம் ரவுட்டர் டேபிள் டூ த இன்டர்நெட் கேட்வே வந்து இது பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? தென் 5த் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் நேட் இன்ஸ்டன்ஸ் வித் த பிரைவேட் சப்நெட். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி தான். ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து நேட் கேட்வே அப்படின்னாலே பப்ளிக் சப்நெட் தான் குடுப்போம். நேட் கேட்வே, நேட் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல தான் இருக்கும். பப்ளிக்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அது வழியா நேட்டிங் டெக்னாலஜி வழியா அது வந்து பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நேட் கேட்வேன்றது மேல 5 ஃபர்ஸ்ட் அண்ட் 5த் குடுத்துருக்காங்க. எப்பயுமே நேட் இன்ஸ்டன்ஸோ, நேட் கேட்வேவோ. இதுல என்ன ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேட் கேட்வே கீழ குடுக்கும்போது நேட் இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நேட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நேட் இன்ஸ்டன்ஸ் இருந்து நேட் கேட்வே மாரி நம்மளே கஸ்டமா ஒரு இன்ஸ்டன்ஸ் போட்டு அதையும் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாரி பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் வந்து அது பிரைவேட் சப்நெட்ல போட முடியாது. பிரைவேட் சப்நெட்ல போட்டீங்க அப்படின்னா, அது யூஸே பண்ண முடியாது. பப்ளிக் சப்நெட்ல போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப நேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரைவேட் சப்நெட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து 5த் கொஸ்டின் வந்து கிடையாது. அப்ப அல்டிமேட்டா நமக்கு வந்து ஏ தான். தென் அடுத்து இருக்கக்கூடிய 3 ஆன்சர்ல வந்து எதுன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா வந்து எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது கிடையாது.
தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேட்வே வந்து தேவையே கிடையாது. ஏன்னா பிரைவேட் சப்நெட் தான் பேட்ச் அப்டேட் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அப்போ வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம ரவுட்டிங் டேபிள் அட்டாச் பண்ணுவோம்னா, பண்ண மாட்டோம் பிரைவேட் சப்நெட்டுக்கு. அப்போ கண்டிப்பா வந்து NAT கேட்வே தான் அட்டாச் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி தான் அதுக்கான ஆன்சர் வந்து. சரிங்களா? அது அங்க வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, 5த் கொஸ்டின். எ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வாண்ட்ஸ் டு டிசைன் எ சொல்யூஷன் டு சேவ் காஸ்ட். காஸ்ட்ட சேவ் பண்ணணும். ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு டோன்ட் பி ரன் த எ வீக் 2 வீக் கம்பெனி ஷட் டவுன். அந்த டைம்ல வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸோட காஸ்ட் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. த அப்ளிகேஷன் ரன்னிங் த இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் த டேட்டா டு த இன்ஸ்டன்ஸ் மெமரி ரேம்ல வந்து இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ரெஸ்யூம்ல இருக்கணும் அந்த ஆப்பரேஷன் எல்லாம். ஒரு 2 வீக்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகுது அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. எகைன் அவங்க வந்து வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில காஸ்ட் சேவிங் நடக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா 4 குடுத்துருக்காங்க. அல்டிமேட்டா உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் மோடு தான். சரிங்களா? ஹைபிரிட் மோடு அப்படிங்கிறது AWSல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்து வந்தது. சரிங்களா? அதுக்கான ஆன்ஸர் எங்க இருக்கு? சில இருக்கு உங்களுக்கு வந்து ஹைபிரிட். ஹைபிரிட் மோட் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து அப்படியே என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே இருந்துச்சோ அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயி ஆட்டோமேட்டிக்கா அந்த கரண்ட்டா இருக்கக்கூடிய பிரசன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து ரேம்லவே ஸ்டோர் ஆயிடும். தென் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப அந்த 2 வீக்ஸ்க்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. அந்த ஹைப்பர்நெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மல்டிபிள் இடத்துல இல்ல. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதுல எதுவும் ட்ரிக்கி எதுவும் இல்ல. அதனால வந்து நீங்க அழகா வந்து நீங்க என்ன பண்ணிரலாம், நம்ம வந்து சிய வந்து சூஸ் பண்ணிரலாம். வேற ஸ்னாப்ஷாட்டோ, வேற ஏதோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிய லெவல்ல போகுது. அது கிடையாது. ஈஸியா நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிரலாம், ரைட் கிளிக் பண்ணி ஹைப்ரிண்ட் குடுத்துரலாம். ஹைப்ரிண்ட் பண்ணி ஷட் டவுன் பண்ணிறது. பிஃபோர் ஷட் டவுனுக்கு முன்னாடி ஹைப்ரிண்ட் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணிரலாம். லேப்டாப்ல பண்றோம் இல்லையா? அது சேம் திங். அப்படி பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு வந்து சி தான். சரிங்களா? ஓகே. இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின் நெறைய இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி பிளான்ஸ் டு ரன் த மானிட்டரிங் அப்ளிகேஷன். இன்ஸ்டன்ஸ் இந்த VPC மானிட்டர் பண்ண போறாங்க. கனெக்ஷன்ஸ் ஆர் மேப்ட் டு த இன்ஸ்டன்ஸ் யூசிங் த பிரைவேட் IP அட்ரஸ். A solution architect needs to the design a solution that will allow the traffic quickly to directed to the standby instance of if the application fails and becomes unreachable. அன்ரீச்சபிள் ஆயிடுது அப்படின்னா, குயிக்கா வந்து என்ன பண்ணணும்? அத வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. என்ன மாரி பண்ண முடியும்? அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பிரைவேட் IP அட்ரஸ்ல இருக்கு. கனெக்ஷன்ஸ்லாம் இதில பண்ணி பிரைவேட் IP அட்ரஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து சப்போஸ் வந்து அன்ரீச்சபிள் ஆயிடுது அப்படின்னா, ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் வச்சு அலோவ் பண்ண சொல்றாங்க. அது எப்படி பண்றது ஆர்க்கிடெக்ட்? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா deploy application config listener private IP address, register the primary instance of the load balance. Upon the failure, deregister the instance under the register secondary instance. இந்த மாரி டீரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டன்ஸ் புதுசா வந்து என்ன பண்ண சொல்றாங்க? ரிஜிஸ்டர் பண்றது. அந்த மாரி அதே பிரைவேட் IP அட்ரஸ் வச்சு வாட்டெவர் அந்த மாரி குடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சி தான் அதுக்கான ஆன்சர். அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ் வந்து லிசனர் வழியா யூஸ் பண்ணி பிரைவேட் IP அட்ரஸ்ல ரிஜிஸ்டர் பண்றது. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அப்பான் த ஃபெயிலியர் டீரிஜிஸ்டர் பண்றது. அப்டின்றது கிடையாது. தென் டிஹெச்பி யூஸ் பண்ண சொல்றாங்க. டிஹெச்பி யூஸ் பண்ணி அத சேம் பிரைவேட் IP அட்ரஸ் செகண்டரிக்கு போற மாரி ஃபெயில்ஸ் ஆனா போற மாரி செட் பண்ணலாம் அப்டின்றாங்க. ஆன்சர் என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா, சி தான் ஆன்சரா இருக்கு. ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு இஎன்ஏ நம்ம அடிஷனலா ஒரு இஎன்ஏ அட்டாச் பண்ணி ஏன்னா பிரைமரி இஎன்ஏ வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொன்னு குடுக்க முடியாது. பிரைமரி இஎன்ஏயோ, பிரைவேட் ஐபியோ எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது. டிட்டாச்சே பண்ண முடியாது. அப்ப செகண்டரியா ஒரு இஎன்ஐ குடுத்து, அதுக்கு ஒரு பிரைவேட் IP அட்ரஸ் குடுத்து, அத வந்து என்ன பண்ண போறாங்க, மூவ் பண்ணி செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பிரைமரியா குடுத்துறது. சப்போஸ் இது இங்க டவுன் ஆச்சுன்னா, இங்க போற மாரி நம்ம வந்து செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு போற மாரி செட் பண்ணிடலாம். அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ஏபி குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. டிசோசியேட் பண்ணி அட்டாச் பண்றது. கண்டிப்பா வந்து எலாஸ்டிக் ஏபி இதுக்கு ஒரு ரீசன் இது கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்ப ஆன்சர் வந்து இது சி தான். இதுக்கு வந்து நமக்கு வந்து இஎன்ஐ பத்தியான டீட்டெயிலோ, இஎன்ஐ வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது? இஎன்ஐ எப்படி மல்டிபிள் இஎன்ஐ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் குடுக்க முடியும்? அது எப்படி வந்து பிரைமரி இது பண்ண முடியாது? செகண்டரி எப்படி டிட்டாச் பண்ண முடியும்? இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப AWSல VPCல வந்துட்டு இஎன்ஐ, பிரைவேட் ஐபியை பத்தி நமக்கு ஒரு டாக்குமெண்டேஷன நம்ம நல்லா ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பண்ணிடலாம். 6த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான். செகண்டரி இஎன்ஐ இது பண்ணி, அதுக்கு பிரைவேட் ஐபி அட்ரஸ் அட்டாச் பண்ணி, அத டிட்டாச் பண்றது அதுக்கான ஆன்சரா இருக்கு. டிட்டாச் பண்ணி செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அது பிரைமரியா வந்து குடுக்குறது ஆன்சரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, 7த் கொஸ்டின் அன் அனலிட்டிக்ஸ் கம்பெனி டு பிளான் த ஆஃபர் ஆஃப் சைட் அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ் பண்ணப்போ அந்த சர்வீஸ் வில் ரெக்யூர் த யூசர்ஸ் வெப் பேஜஸ் இன்க்ளூட் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் தட் மேக்ஸ் ஆத்தென்டிகேட்டட் கெட் ரிக்வெஸ்ட் டு த கம்பெனி அமேசான் S3 பக்கெட். அமேசான் S3 பக்கெட்ல அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடியது மட்டும் தான் என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் மட்டும் தான் கெட் ரிக்வெஸ்ட் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இது எப்படி வந்து என்ஷூர் பண்றது? சக்சஸ்ஃபுல்லா இத எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கேட்குறாங்க. அல்டிமேட்டா உங்களுக்கு தெரியும் கார்ஸ் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்துட்டு கார்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த டொமைன்லேருந்து வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்?
அத வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். அப்ப அல்டிமேட்டா அது வந்து வெர்ஷன் வெர்ஷன் இது எனேபிள் பண்றதோ, பாலிசியோ சரிங்களா, சிங்கிள் சைன் அதெல்லாம் சைன்ட் யூஆர்எல் இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆத்தென்டிகேஷன் வந்துருச்சு உங்களுக்கு. ஆத்தென்டிகேஷன் பர்ட்டிகுலர் டொமைன்லேருந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னாலே கண்டிப்பா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிற கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? எனேபிள் பண்ணணும் எஸ்3 பக்கெட்ல. அப்ப இதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். சரிங்களா. இது டைரக்ட்டான கொஸ்டின் தான். இத நம்ம ஆன்ஸர் பண்ண முடியும். சரிங்களா. தென் 8த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி செக்யூரிட்டி டீம் ரெக்வெஸ்ட்ஸ் ஆல் த டேட்டா ஸ்டோர் த cloud encrypted at the rest at the all the times using encryption key stored on premises. அதாவது ரெஸ்ட் மோட், ரெஸ்ட், டிரான்சிட் அப்படி 2 மோட் இருக்கும் உங்களுக்கு தெரியும் டேட்டா. அதாவது ரெஸ்ட் அப்படிங்கிறது எந்த விதமான ஆக்சஸ் இல்லாம, அதாவது நம்ம வெப் ஓரியன்டட் இன்டர்நெட் வெளியிலேருந்து ஆக்சஸ் இல்லாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். டிரான்சிட் அப்படிங்கிறது அந்த மாரி ஆக்சஸ் பண்றது. அப்ப ரெஸ்ட் மோட் அப்படிங்கிறது நம்ம இந்த மாரி கேஎம்எஸ் இந்த மாரி என்கிரிப்ஷன் வச்சு யூஸ் பண்றது. டிரான்சிட்ல வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா வெளியிலேருந்து HTTP, HTTPSல டிரான்சிட்ல வந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில நம்ம வந்து என்ன பண்ணுவோம், SSL, TLS இந்த மாரி மோட்ல அந்த மாரி நம்ம செக்யூர் பண்ணுவோம். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெஸ்ட் மோட்ல கேட்குறாங்க. அந்த டேட்டா வந்து எங்க இருக்கணும்னு கேட்குறாங்க. அந்த ஸ்டோர் கீ வந்து ஆன் ப்ரெம்ல இருக்குன்னு கேட்குறாங்க. அதாங்க பாயிண்ட். அதனால இப்ப நீங்க இப்படி சொன்னோம்னா நம்ம கேஎம்எஸ் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு ஆன்சர் வந்து. அப்ப அத எடுத்துற முடியுமானா கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அதுல 2 வந்து சூஸ் பண்ணணும். அப்ப வந்து என்கிரிப்ட் பண்ண சொல்றாங்க. S3 மேனேஜ்டு கீய வச்சு என்கிரிப்ட் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. அதே மாரி தான் கேஎம்எஸ் மேனேஜர் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 தான். என்னன்னா அதிலே போட்டிருக்காங்க பாரு கஸ்டமர் பிரைவேட் கீ வச்சு பண்ண போறோம். SSE சர்வர் சைட் என்கிரிப்ஷன் வந்து கஸ்டமர் பிரைவேட் கீ யூஸ் பண்ண போறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் கிளையன்ட் சைட் என்கிரிப்ஷன் டூ புரொவைட் அட் ரெஸ்ட் என்கிரிப்ஷன் சரிங்களா? கிளையன்ட் புரொவைட் பண்ற பத்தி தான். அப்ப கிளையன்ட் சைடு தான் இது பண்றாங்க. அப்ப கஸ்டமர் புரொவைட் கீ அப்படிங்கிறது ஆன் ப்ரோம்லேருந்து அவங்க இது அவங்களோட கீ வச்சு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட் அப்படிங்கிறது 2 தான் அதுக்கான ஆன்சர். டிஃபால்ட்டா குடுத்துட்டாங்க. ஏன்னா, கண்டிப்பா எல்லாமே வந்து ஆன் ப்ரோம்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்ட்டாங்க. அப்ப அல்டிமேட்டா நம்ம வந்து மேல இருக்கிறதோ, லாஸ்ட்டா இருக்கிறதோ, லாம்ப்டா வச்சு நம்ம வந்து லாம்ப்டா ட்ரிக்கர் பண்றதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. சி அண்ட் டி தான் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு சரிங்களா? சர்வர் சைட் என்கிரிப்ஷன் வந்து கஸ்டமர் பிரைவேட் கீல இருக்கும். கிளையன்ட் சைட் என்கிரிப்ஷன் வந்து அது வந்து அட் ரெஸ்ட் என்கிரிப்ஷன்ல நடக்கும். சரிங்களா? ஆன் ப்ரோம்ல இருக்க கீ வச்சு நடக்கும் அப்படின்றதுக்கு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சி அண்ட் டி தான் 8த்துக்கான ஆன்சர் வந்து சரிங்களா? ஓகே. 9த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எ கம்பெனி நீட்ஸ் டு மெயின்டெயின் த ஆக்சஸ் லாக்ஸ் டு த மினிமம் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. சரிங்களா? டேட்டா இஸ் ரேர்லி ஆக்சஸ் ஒன்ஸ் ஸ்டோர்ட். ரேர்லி தான் யூஸ் பண்ண எப்பயோ தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆ ஓகே. மஸ்ட் பி அண்ட் அக்சஸிபிள் வித்தின் 1 டேல அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும். 1 டே நோட்டீஸ் இஃப் யூ நீட் அப்படின்னு 24 நேரத்தில ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அல்டிமேட்டா உங்களுக்கு இது தெரியும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ தான். கிளேசியர் டீப் சரிங்களா? கிளேசியர் டீப் ஏ தான் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு. ஏன்னா வேற எதுவும் கிளேசியர்ல ட்ரிக்கியான இன்னொரு கொஸ்டின் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ், க்ளவுட் வாட்ச் லாக் வச்சு பண்ணுவோம். தென் இன்ஃப்ரீக்வென்ட் இதெல்லாம் காஸ்ட்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 இயர்ஸ் சொல்ட்டாங்க. 5 இயர்ஸ் டேட்டா அப்டின்னாலே நமக்கு அல்டிமேட்டா இப்ப 6 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. 6 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா, கிளேசியர் டீப் ஆர்க்கியோ 2 இருக்கு. இங்க கிளேசியர் அப்டின்றது எதுவுமே குடுக்கல. அப்ப அல்டிமேட்டா அவங்க வந்து 1 தான் குடுத்துருக்காங்க. அப்ப கிளேசியர் டீப் ஆர்க்கியோல அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே. இப்ப லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எ கம்பெனி யூசஸ் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க டூ ரன் த டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் லோடுக்கு வந்துட்டு நைட்லி ஜாப் டிபிக்கலி டேக் 7 ஹவர்ஸ் ஒரு ஒர்க் லோட் வந்து ரன் பண்றாங்க நைட் வந்து அது வந்து டிபிக்கலி 7 ஹவர்ஸ் மஸ்ட் பி வித் இன் த 10 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணலாம் அது ஃபினிஷ் ஆகலாம் அந்த விண்டோ வந்து ஃபினிஷ் ஆயிடும் கண்டிப்பா மஸ்டா ஃபினிஷ் ஆயிடும் த கம்பெனி anticipates the temporary instance to the demand to the end of the edge each month of the will case of the job to run the over the time limit within the capacity of the current resource once started the process cannot be interrupted அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எப்படி காஸ்ட் சேவிங் பண்ண முடியும்னு கேட்கறாங்க காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படி பண்ண முடியுங்கிறாங்க அதாவது ரிசோர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு சப்போஸ் அது வந்து நைட் டைம்ல வந்து ஒரு அடிஷனலா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விண்டோ ரன் ஆகுது சரிங்களா ப்ராசஸ்க்காக அந்த ஒர்க் லோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது சரிங்களா அது வந்து 7 ஹவர்ஸ் டு 10 ஹவர்ஸ்ல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்டர்ப் ஆகக்கூடாதுன்ற பாயிண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம் தென் வந்து பாத்தீங்கன்னா எந்த சொல்யூஷன் வந்து இதா இருக்குன்னு கேக்குறாங்க அல்டிமேட் நமக்கு என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் ஆன் டிமாண்ட் கேக்குறாங்க செகண்ட் தென் வந்து என்ன கிரியேட் அமேசன் இஷ்யூ ரிசர்வ் திருப்பி ரிசர்வ் பண்ண சொல்றாங்க தென் ஸ்பாட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்குள்ள தான் போறாங்க. ஓகே. இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்டோ இல்லன்னா ஸ்பாட்லாம் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப ஸ்பாட் எடுக்குறீங்கன்னா, அது வந்து இன்டரப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதுக்கேத்த மாரி இதாகுது, மாறுது அப்படின்னா, கண்டிப்பா இன்டரப்ட் ஆகும். ஒரு வார்த்தை இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அ அன்இன்டரப்ட்ன்னு குடுத்துட்டாங்க. இன்டரப்ட் ஆகக்கூடாது. இன்இன்டரப்ட்ன்னு குடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டா அது வந்து நடக்கிற வரைக்கும் இன்டரப்ட் ஆகக்கூடாது. அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து ரிசர்வ் பண்ணா கண்டிப்பா காஸ்ட் இதா தான் ஆகும். அப்ப ஆன் டிமாண்ட்ல எடுத்துட்டு போறது எவ்வளோ பெஸ்ட் உங்களுக்கு. ரிசர்வும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஜஸ்ட் வந்து மந்த்லி வந்து ஒரு 7 டூ 10 ஹவர்ஸ் தான் அத யூஸ் பண்ண போறாங்க. அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? ஆ
ஆன் டிமாண்ட் டிப்ளை ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஹை டிமாண்ட் வரும்போது நம்ம ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா? ஒருவேளை அது அன்இன்டர்பிரட் குடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் ஸ்பாட்ன்ற மாரி. இந்த மாரி ட்ரிக்கி கொஸ்டின் இதுதான். இந்த இடத்துல நீங்க டக்குன்னு போய் ஸ்பாட்ட சூஸ் பண்ணிட முடியாது. ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே. இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆர்கிட்டுக்கான கரண்ட் C02 அப்படின்ற வெர்ஷனுக்கான சாம்பிள் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கிறோம். சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ஒரு மோர் தென் 50% மேல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். சரிங்களா? சிலது நீங்க கண்டிப்பா டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் ரீட் பண்ணி, ஆ அந்த நாலேட்ஜ் கேதர் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ். அப்ப ட்ரிக்கியா இருக்க கொஸ்டினும், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டினும் உங்களால ஈஸியா பண்ணிற முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, சில இத டாக்குமெண்ட் ரீட் பண்ணி, சில அடிஷனல் நெறைய டாக்குமெண்டேஷன்லாம் ரீட் பண்ணி, ஒயிட் பேப்பர்ல ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு நெறைய சொ சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்மளே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு போட்டுட்டுருக்கிறோம். எவ்ரி 5 கொஸ்டினா ஒவ்வொரு சர்வீஸ் ரிலேட்டடா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். வெளியில இன்டர்நெட்லயும், யூடியூப்லயும் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அமேசானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் அப்படியே இதா இருக்கு அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் ரீட் பண்ணுங்க. கன்டினியூவா ரீட் பண்ணும். கண்டிப்பா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? ஈஸியா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல AWS ஆர் கிளவுட் லினக்ஸ் ரிலேட்டடா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.